ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, சட்டென என் வேப்பிலை மாலையை நீ தொட்டு விட்டாய். இன்னும் சற்று நேரத்தில் நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும். தாமதமாகாது குழந்தையே. நீ எதற்குமே கண்ணீர் வடிக்காதே. அதையும் மீறி உனக்கு கண்ணீர் வரும்போதெல்லாம் என்னை நினைவில் கொள். உன் பக்கத்தில் நான் உனக்கு துணையாக இருப்பேன். என்னிடம் வருபவர் எப்போதும் அமைதி பெறுவார். அவர்களின் எல்லா விருப்பங்களையும் நான் நிறைவேற்றுவேன். எனது குழந்தைகள் நிறைய நம்பிக்கையுடன் என்னிடம் வருகிறார்கள். நான் அவர்களை வெறும் கையோடு திருப்பி அனுப்பியதே இல்லை. சாயின் முன்னால் எவன் சாஷ்டாங்க சரணம் செய்து தனது இதயத்தையும் உயிரையும் அவரிடம் சமர்ப்பிக்கிறானோ அவன் வாழ்க்கையின் 4 முக்கிய குறிக்கோள்களாகிய அறம், பொருள், இன்பம், வீடு இவைகளை எளிதில் அடைகிறான். வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து விஷயங்களும் நம் புத்திக்கும் யுகத்திற்கும் அப்பாற்பட்டது. அவைகளெல்லாம் அளவிட முடியாத நுட்பங்கள் வாய்ந்தவை. ஆராய்ந்து பார்த்தால் அதன் அர்த்தம் உனக்கே விளங்கும். வாழ்க்கையில் உள்ள எண்ணங்களும் நினைவுகளும் தராசு போல நடுநிலையாக இருக்க வேண்டும். கஷ்டத்திலும் வெற்றியிலும் தன்னிலை மாறாத உறுதி வேண்டும். ஜெயிப்பதற்காகவோ தோற்பதற்கோ யாரும் முதலில் பெயர் கொண்டு இங்கு பிறப்பதில்லை. நடுவில் வாழும் வாழ்க்கையில்தான் உன் வாழ்க்கை எந்த திசையில் போகும் என்று தீர்மானிக்கப்படும். நீ உயரமாய் எழுந்து நின்று வெல்லப் போகிறாய். இது என் சத்திய வாக்கு. நீ ஏன் இப்படி பயப்படுகிறாய்? உன்னில்தான் உன் சாய் தேவா நான் இருக்கிறேனே. உன்னால் என்னை விட்டு எங்கேயும் அசையக்கூட முடியாது. நீ என் உயிரில் உருவான என் உயிர் பிள்ளை. உனக்கும் எனக்கும் எந்த பிரிவும் இல்லை. அந்த வார்த்தைக்கு கூட இடம் இல்லை. என்றும் நம் பந்தம் தொடரும். வாழ்க்கையில் பள்ளம் மேடு பாரமாய் இருப்பது இயல்புதான். ஆனால் நீயோ மனதில் பாரத்தை வைத்து என்ன கேட்பது என்று அறியாது மரத்து போய் நிற்கின்றாய். நீ மரத்து போன நெஞ்சமாய் நிற்கவா உன்னை உன்னுடன் இருந்து அமைதியாக வடிவமைத்து கொண்டு இருக்கிறேன். உன் வசம் பரவி நிற்கும் உன் பண்பு நலன்கள் எப்போதும் நேர்மறையாய் சிந்திக்க என்றும் என்றென்றும் நான் உன் அப்பா உன்னுடன் தான் இருப்பேன். உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை உன் சாய்தேவா நான் அறிவேன். நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். நாள்தோறும் உன் மனதில் ஓடுகின்ற எண்ணங்கள், அதில் எதிர்மறையாய் நேர்மறையாய் எத்தனை சாயல்கள்! இவற்றிலிருந்து விடுபட முயற்சி செய்யும் ஆன்மா, அவற்றை தடுத்து நிறுத்தும் மாயை, இந்த இரண்டுக்கும் ஏற்படுகின்ற போராட்டங்கள் நாள்தோறும் நீடித்து யுத்த களமாய் மாறி இறுதியில் உன் நிம்மதி துளைந்த தருவாயில் என் படிகள் ஏறி உன்னை வர செய்வதற்கு எத்தனை யுத்திகள்! இதை நினைத்து பார்க்கும்போது அவைகளை மனதைரியத்துடன் போராடி நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் வந்து வெற்றி பெற்ற பொக்கிசம்தான் இனிமேல் நீ வாழப்போகின்ற வாழ்க்கை. அமைதியும் நிம்மதியும் இல்லாத உன் மனம் இனிமேல் அமைதிக்கும் நிம்மதிக்குமான இடமாய் திகழப்போகிறது. நிறைவாய் உன் வாழ்க்கையை உணரப்போகிறாய். உன்னை சுற்றி இனிமேல் நந்தவனங்கள்தான். உன் முகம் ஜொலித்து மனம் நிம்மதியால் நிரம்பி உன் வாயிலிருந்து மகிழ்ச்சியின் சாரல் சிரிப்பின் மழையாய் பொழியப் போகிறது. உங்கள் காரியங்களை உங்களுக்கு முன்பாகவே நானே செய்து முடிப்பேன். இது வெறும் பேச்சல்ல, வீணான வாக்குதானமல்ல. உங்களுக்கு அந்த அனுபூதி நேரிடையாய் கிடைக்கும். என்னை வேறு ஒன்றிலும் நாட்டமில்லாமலும் பிரதிபலன் ஏதும் எதிர்பார்க்காமலும் இரவு பகலாக தொழுபவன் இரண்டென்னும் மாயையை வென்று என்னுடன் ஐக்கியமாகி விடுகிறான். விசுவாசம் நிறைந்த இதயத்துடன் என்னை நினைத்தால் போதும். சுயநலம் கருதாது என்னை வழிபடுங்கள். உங்களுக்கு அனைத்து மங்களங்களும் விளையும். என் மூலமாக மனதை உன்னதமான கடவுளில் நிலை பெற செய்கிற யோகியானவன் எளிதில் மிக உயர்ந்த முற்றுணர்வை அடைந்து பேரானந்தத்தில் திளைப்பான். அவன் ஸ்தூல உடம்பால் விளையும் மூவகை குணங்களிலிருந்தும் விடுபட்டு பரமாத்மாவின் இயல்போடு தொடர்புடைய தனது ஜீவாத்மாவை கண்டறிவான். இவ்வாறாக தன்மேல் வந்த பரம்பரை பாவங்கள் மற்றும் கடந்த கால பாவங்களின் விளைவுகளிலிருந்து தப்புவான். உனக்கு எது நல்லது என்று உன்னை விட எனக்கு நன்கு தெரியும். நீ வேண்டாம் என்றாலும் உனக்கு நல்லது என்றால் நான் அதை தந்தே தீருவேன். உன் கூடவே நான் இருக்கும் பொழுது உன் கஷ்டத்தை நான் தாங்குவேன். உனக்கு தற்போது ஏற்பட்டுள்ள சூழ்நிலை நான் அனுமதித்ததுதான். இதன் மூலம் உன் வாழ்க்கையில் வேறு நல்லதை ஏற்படுத்தப் போகிறேன். நீ எந்த குழப்பமும் ஏற்படுத்தி கொள்ளாதே. நான் உன்னை எந்த சூழ்நிலையிலிருந்தும் வெளியே கொண்டு வருவேன்.
உன் கஷ்டத்திற்கு நானே பொறுப்பேற்று உன்னை திருப்திப்படுத்துவேன். என்னையே நம்பியிருக்கும் உன்னை காப்பதே என் வேலை. உன் அப்பா நான் இருக்கும் வரை உன்னை நான் தாங்குவேன். எந்த சலனமும் வேண்டாம். நீ இதுவரை தாங்க முடியாத கஷ்டத்தை அனுபவித்து விட்டாய். போதும். இவ்வளவு நாட்களை நீ எப்படி கழித்தாய் என்று எனக்கு நன்கு தெரியும். இனி எந்த பிரச்சனையும் இல்லை. பொன்னான நாட்கள் உனக்காக காத்திருக்கிறது. அதில் என் ஆசிகள் உனக்கு எப்போதும் உண்டு. நீ எப்போதும் வாய்மையை கடைபிடிக்க வேண்டும். நீ அளித்த வாக்குறுதிகள் யாவற்றையும் நிறைவேற்ற வேண்டும். விசுவாசமும் பொறுமையும் பெற்றிரு. நீ எங்கே இருந்தாலும் அனைத்து நேரங்களிலும் அப்போது நான் உன்னுடனே இருப்பேன். உனக்கு எது நல்லது என்று உன்னை விட எனக்கு நன்கு தெரியும். நீ வேண்டாம் என்றாலும் உனக்கு நல்லது என்றால் நான் அதை தந்தே தீருவேன். நம்பிக்கையும் பொறுமையையும் கொண்டு வா. என்னிடம் அருளையும் ஆசியையும் அள்ளி கொண்டு போ. உன்னுள் நீ புலம்பிய நாளெல்லாம் இனி மறைந்து போகப் போகிறது. உன்னுள் புத்துணர்வை ஏற்படுத்தும் நிகழ்வுகள் எல்லாம் இனி உன்னிடத்தில் இருந்து நான் நடத்தி வைப்பேன். தோற்றுவிட்டோம் என்று மனம் குறுகிய நிலைக்கு செல்லாதே. வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து போவது சகஜம். எக்காரணம் கொண்டும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலிருந்தும் விலக நினைக்காதே. உன் எல்லா முயற்சியிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். உதவி தேவைப்படுபவர்களுக்கு எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் உதவி செய். யாரையும் புண்படுத்தும் வகையில் நடந்து கொள்ளாதே. தான் என்ற கர்வத்தை விட்டுவிடு. எதற்காகவும் கவலைப்படாதே. உன்னை தேடி வருவோர் மீது அன்பு செலுத்து. அவர்கள் உன்னிடம் உண்மையாக இல்லாமல் இருந்தால் அதற்காக நீ வருந்தாதே. இது ஒரு மாயை உலகம். உனக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கொண்டு தேவையில்லாததை தூக்கி வீசி போய்கொண்டே இரு. அப்படி இருந்தால் எதற்கு வருத்தப்பட்டாயோ அதுவே உன்னை தேடி வரும். அதுவரை நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் காத்திரு. எதை செய்ய நினைத்தாலும் என்னை நினைத்துக்கொள். அப்பா நான் இருக்கிறேன். உன்னை சுற்றி இருப்பவர்கள் திடீரென தாழ்ந்து போகும்போதும் விழும்போதும் அழும்போதும் அது அவர்கள் கர்மாவினால் வந்தது என்பதை உணர்ந்து அமைதியாக இரு. எதை பார்த்தும் நீ பயப்படாதே. நான் எதுவரை உன் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறேனோ அதுவரை உனக்கு எந்த தீங்கும் வராது. உனது கரங்கள் கால்கள் திடப்படுத்தப்படும். உன்னை நம்பி வருபவர்கள் யாராக இருந்தாலும் மனப்பூர்வமாக உதவி செய். திரும்ப வரும் என பலனை எதிர்பார்க்காதே. உன்மேல் பொறாமை உள்ளவர்களை பார்த்தும் உனக்கு விரோதமாக பேசி திரிபவர்களை பார்த்தும் நீ பயப்படாதே. என்னை மீறி யாரும் உன்னை நெருங்க முடியாது. என்னுடைய லீலைகளை நினைவில் கொள். நான் உன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து உன்னுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன். நம்பிக்கையுடன் பாபாவை வணங்கும் எல்லா இடமும் துவாரகமாயே. பாபாவை தவிர வேறு எதிலும் நாட்டமில்லாத பக்தர்களாலேயே இது உணரப்படும். அப்படிப்பட்ட பக்தர் கடல் கடந்து இருந்தாலும் பாபா அவருடனேயே இருப்பார். தனக்காக எந்த விதமான பூஜை முறைகளையோ விரதம் இருக்கவோ பாபா கூறியது இல்லை. அவர் கேட்பது அசைக்க முடியாத நம்பிக்கையை மட்டுமே. பாபா மீது அத்தகைய நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் இயலாத காரியம் என்று எதுவும் இல்லை. என்னிடம் அடைக்கலம் தேடி வந்தவர் நிவாரணம் பெறவில்லை என்பது சென்ற காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய முக்காலங்களிலும் நடக்காத விஷயம். உங்களுடைய காரியம் கைகூடும் என்று என்னை முழுமையாக நம்புங்கள். உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன். தைரியமாக இரு. துன்பம் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் காலம் வந்தது. இனி நல்லதே நடக்கும். நம்பிக்கையுடன் இரு. என் ஆசீர்வாதம் என்றும் உனக்கு உண்டு. நீ ஆனந்தமாய் அனுபவிக்கும் காலம் இதோ வந்துவிட்டது. நீயும் உன் குடும்பமும் ஏன் உன் தலைமுறையே இதற்கு மேல் கலங்கப் போவதில்லை. உனக்கு எந்த விதமான கஷ்டங்களையும் துயரங்களையும் நெருங்க விடமாட்டேன். எது நடந்தாலும் பொறுமையை இழந்து விடாதே. சாயின் மீது நம்பிக்கை வைத்துப்பார். சோதனையும் சாதனையாகும். நான் உனது சர்வாதிகாரி, உனது பாதுகாவலன். எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து இன்றும் உனக்காக பாரத்தை முழுவதுமாக நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன். நான் ஒருவன் சுமக்கவில்லை என்றால் உன் கதி என்ன? உனது நிலைமை தடுமாற்றமடைந்துவிடும். நான் உன்னை நித்தமும் வழிநடத்தி செல்லும் ஆசான். நான் உன்னை கைவிட மாட்டேன். தினமும் உனக்கு படியளப்பவன் நான். தினமும் நீ உனது இல்லத்திலிருந்து கிளம்பி பணிகளை முடித்து அதன் பிறகு மீண்டும் இல்லம் வந்து சேரும் வரை உனது நிழலாக நான் உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கிறேன். நீ விரும்பிய வாழ்க்கையை என்னால் மட்டுமே வழங்க முடியும். தினமும் எனது நாமத்தை இடைவிடாது உச்சரித்து கொண்டு இரு. நான் உனக்கு குருவாக உன்னிடம் வந்திருக்கிறேன். நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன்? எதற்காக என்னை நம்பி உனது வாழ்க்கையை நடத்துகிறாய்? என்றாவது ஒரு நாள் உன்னை கைப்பிடித்து தூக்கி உயர்த்துவேன் என்றுதானே? நான் உனது பரமாத்மா. எங்கும் எதிலும் இருப்பேன். நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறேன். உனக்கு தேவைப்படும் போது ஒருவரிடம் பேசுவதும் தேவை முடிந்ததும் வெறுப்பதும் ஒதுக்குவதும் பெரும் தவறு. அதை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும்.
நீ படும் வேதனைகளை என்னால் சொல்ல முடியவில்லை. இருந்ததை இழந்து விட்டாய், தடுமாறிவிட்டாய். சொல்ல வார்த்தைகள் இல்லாத அளவிற்கு தலைக்கு மேல் பெரும் பிரச்சனைகள். அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகிறது. அனைத்தும் மாறப்போகிறது. உனது வாழ்க்கை முறைகளை மாற்றப் போகிறேன். உன்னை உயர்த்தும் பணி என்னுடையது. என்னை சரணாகதியடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன். பொறுமையாக இரு. அப்பா, நான் இருக்கிறேன். வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம். அதில் எல்லா பலசாலியும் வெற்றி பெறுவதில்லை. முடியும் என்ற நம்பிக்கை உடையவன் மட்டுமே வெற்றி பெறுகிறான். என்னை நம்பி நம்பிக்கையோடு எழுந்து வா. என் கண்களை பார். அனைத்தையும் நீ புரிந்து கொள்வாய். உன்னை விழ வைக்கவா என்னிடம் உன்னை வரவழைத்தேன்? உன்னை ஜெயிக்க வைப்பதற்காக நான் என்னிடம் உன்னை இழுத்தேன். நான் இல்லாமல் நீ எப்படி தனித்து ஒரு நொடியும் இருக்க முடியாதோ அப்படித்தான் உன்னை பிரிந்தும் என்னால் ஒரு நொடியும் தனித்திருக்க முடியாது. என் குழந்தையே, உன்னை நான் என் வலது கரத்தால் தாங்குகின்றேன். கர்மாக்கள் சிறிதும் மீதமில்லாமல் நசிந்துவிடும் அளவுக்கு என் பெயரை நீ உச்சரித்து கொண்டே இருப்பதால் ஒரு லோபியைப் போல ஒரு பொக்கிஷமாக இரவு பகலாக உன்னை நான் பாதுகாக்கின்றேன். யாரிடம் நீ மனவிட்டு உன் குறைகளை பகிர்ந்து கொள்கிறாயோ அங்கிருந்தே உன் நிவர்த்திக்கான வழிகளை நான் நேர் செய்கின்றேன். யாரை தேடி நீ போகிறாயோ அவராகவே நான் இருந்து உன்னை வரவேற்று உபசரிப்பேன். எனக்கு பிரியமானவர்கள் உனக்கு ஆசி கோருவார்கள். அந்த ஆசியை வழங்குவதும் நானே என்று அறிந்து கொள். சோதனை காலத்தில் உன்னோடு யாராவது பயணித்தால் அதுவும் நானே. வீட்டில் இருக்கும் சந்தோஷம்தான் மிக பெரியது. அந்த சந்தோஷத்தின் அடிப்படையில்தான் உன் கஷ்டம் நீங்குவதன் வேகமும் இருக்கிறது. மனதிற்குள் ஒளிந்திருக்கும் எல்லா கஷ்டங்களையும் அவற்றை அனுசரித்து நீ நடப்பதையும் பிறரது கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகி அவமானப்பட்டு நிற்பதையும் அநியாயமாக உன் உடைமைகளை பிறர் அபகரித்து கொண்டு உன்னை நடுத்தெருவில் நிற்க வைத்ததையும் இன்னும் பலர் அப்படி முயற்சிப்பதையும் நான் அறியாமலா இருக்கின்றேன்? இனி நான் பொறுக்க மாட்டேன். அந்த துஷ்டர்களை பிரம்பால் அடித்து துரத்துவேன். தப்பு செய்யாதவர்களுக்கு தண்டனையை தப்பாமல் தந்து உனக்கான நீதியை நான் சரி செய்யும் நாள் நெருங்கி கொண்டு இருக்கிறது. நீ நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். உனக்கு தேவையான ஆறுதல் வார்த்தைகள் என்னிடம் இருந்து உனக்கு வந்து கொண்டு இருக்கும்போது எனக்கு இவர்களோ அவர்களோ ஆறுதலாக இல்லை என்று ஏன் நினைத்து கவலைப்படுகிறாய்? யார் உன்னை ஒதுக்கினாலும் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதை உனக்கு எத்தனை முறைதான் நான் நிரூபிப்பது? அப்படி இருந்தும் நீ எதையோ நினைத்து கவலைப்படுவது ஏன்? சில காலங்கள் இப்படி இருக்கும். பிறகு அவர்கள் மாறி உன்னிடம் நல்ல விதமாக பேசுவார்கள். உன் கவனம் முழுவதும் உன் கடமையில் வைத்தால் போதும். மற்றவைகளை நீ என்னிடம் பிரார்த்தித்தபடி நான் சரியாக்கி தருகிறேன். உன் மனதளவில் ஏற்படும் முன்னேற்றம் அப்படியே மேற்கொண்டு தொடரட்டும். மற்றவை நல்லபடி நடக்கும். உன் வாழ்வில் ஏற்படும் இன்பத் துன்பத்தை மனதார ஏற்றுக்கொள். துன்பத்தை கடக்க வேண்டுமே தவிர எந்நேரமும் நினைத்து புலம்பக்கூடாது. அதை மனதில் வைத்து நம்பிக்கையோடு நீ திறம்பட செயல்பட. கவலை கொள்ளாதே. எல்லாவற்றிற்கும் காலம் பதில் சொல்லும். இவ்வுலக நியதிப்படி தக்க சமயத்தில் பாடம் புகட்டும். எப்பொழுதும் தோல்விகளையே தொடர்ந்து சந்தித்து வருகிறேனே என்று வருந்தாதே. நடப்பவையாவும் நன்மைக்கே என்று நம்பிக்கையோடு உன் லட்சியத்தை நோக்கி நீ முன்னேறி செல். தொடர் முயற்சி உன் வாழ்வில் நீ நினைத்ததை நிச்சயம் நிறைவேற்றும். என்றும் எந்த நிலையிலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நீ உன்னுடைய கடமையை செய். எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கொள். உனக்கு தேவையானது நிச்சயம் உன்னை வந்து சேரும். வாழ்வில் தோல்வி, அவமதிப்பு, ஏமாற்றம் இவைகளின் அனுபவத்தை நினைவில் கொள்ள வேண்டுமே தவிர அந்த நிகழ்வுகளிலேயே எந்நேரமும் மூழ்கி இருக்கக்கூடாது. எதற்கும் பயப்படாதே தங்கமே. கலங்காதே. நீ தடைகளை தகர்த்து நிச்சயம் வெற்றி பெறுவாய். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன் தந்தையான நான் துணை இருப்பேன். உன்னுடனே நானும் வாழ்கின்றேன். நீ சிரித்தால் உன் சிரிப்பை பார்த்துவிட்டு என் மனம் சந்தோஷமாக சிரிக்கும். நீ அழுதால் உனக்கு முன் நான் உன் தந்தை உனக்காக வலியை தாங்குகின்றேன். இப்படி உன் மனதில் எல்லா உணர்வுமாய் என் ரூபத்தை வைத்து நீ நேசிக்கிறாய். அப்படி இருக்கையில் என் உயிரே நீதானே. உன்னுள் உனக்காகவே வாழ்கின்றேன். என் குழந்தைகள் அனைவரின் இதயத்திலும் நான் இருக்கும்போது எனக்கு எப்படி மரணம் நிகழும்? வழியில் நீ கதரும் ஓசைக்கு நான் எதிர் ஓசை கொடுத்து வழியை ஏற்கின்றேன். உன் வழிகள் உன் துன்பங்கள் என்பது எனக்கானது. என்றும் நீ மகிழ்வோடு வாழத்தான் உன் தந்தையான நான் ஆசைப்படுவேன்.
என்றும் உனக்காக உன் அம்மாவாய் அப்பாவாய் நான் இருப்பேன். அதேபோல என்றும் நீ என் பிள்ளையாக இருப்பாய். நம் உறவானது பிரபஞ்சத்தின் உறவு. இதற்கு முடிவு என்பது எப்போதுமே இல்லை. என் குழந்தையான நீ எப்படி என்னை விட்டு விலக முடியாதோ அதே போல உன்மேல் உண்மையான அக்கறை கொண்டு இருக்கும் எவரையும் உன்னை விட்டு விலகிச் செல்ல நான் விட மாட்டேன். நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். யாருக்காகவும் காத்திருந்து நீ காலத்தை வீணாக்காதே. காலம் உனக்காக காத்திருப்பது இல்லை. உன் கடமைகளை நீ செவ்வனே செய்து முன்னேறும் வழியை தேடு. காலம் பொன் போன்றது. இழந்துவிட்டால் மீண்டும் பெற முடியாது. உனக்காக சில நாட்களாக நான் நடத்திய நிகழ்வுகளில் நிச்சயமாக நீ மகிழ்ந்து இருப்பாய். எந்த கர்மவினையும் நீ வாக்காலும் மனதாலும் செய்யாத வரை நீ பெரிதான துன்பங்களை சந்திக்கப் போவது இல்லை. வாக்கு மனத்தை கட்டுப்படுத்து. மந்திரங்களை மனதுக்குள் அவ்வப்போது உச்சரித்து கொண்டே இரு. கடமையை செய். நீ பெற வேண்டிய அனைத்தையும் பெறுவாய். ஒரு ஆரம்பம் இருந்தால் முடிவு உண்டு. பிறப்பு உறுதி செய்யப்பட்டால் இறப்பும் உறுதி. இதேபோல நமக்கு கிடைத்த இந்த மானிட பிறவியை மகிழ்ச்சியோடும் பொறுமையோடும் வாழ வேண்டும். நாம் செய்கின்ற செயல்கள் நாளை சரித்திரம் படைக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் முன்பு என்னை நினைத்து தொடங்கு. என் நாமத்தை உச்சரி. அதை நான் சுமூகமாக முடித்து வைப்பேன். இந்த மானிட படைப்புகள் அனைத்தும் அற்புதமானவை. கலங்காதே குழந்தையே. நீ பட்ட வேதனை, அவமானம், மனக்கசப்பு, வறுமை, கடன் தொல்லை ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ செய்த பாவங்கள், தவறுகள் அனைத்தும் இன்றோடு ஓடி ஒளிந்து விட்டது. தொட்டதெல்லாம் பொன்னாகும் நேரம். நீ ஒரு நாளும் கலங்காதே குழந்தையே. உன் தந்தையான நான் உன்னோடு இருக்கின்றேன். நாட்களை எண்ணிக்கொண்டு இரு. நீ அடுத்தவனுக்கு உதவி செய்யும் நேரம் வந்து விட்டது. பிரிந்து சென்றவர் கூடும் நேரம். உன் உதவி நாடி பலர் வரும் நேரம். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. பெரும் செல்வந்தராகப் போகிறாய் குழந்தையே. காத்திரு, கலங்காதே. உனக்கான ஒன்று நிராகரிக்கப்படுகிறது என்றால் வருத்தமடையாதே. அதைவிட மேலான ஒன்றை உனக்கு நான் கொடுப்பதற்காக ஏற்பாடுகளை மேற்கொண்டு இருக்கிறேன் என்று நம்பு. நீ எதையோ யோசித்தபடியே இருக்கின்றாய். வாழ்க்கையில் வருவதை அனுபவித்து வாழ வேண்டுமே தவிர தேவையற்ற குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாமல் யோசித்து கொண்டு இருப்பதை தவிர்த்து கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி போராடி ஜெயிப்பது, இதை பற்றி யோசித்து வாழ்க்கையில் வரும் மேடு பள்ளத்தை கடந்து எப்படி மீண்டு வருவது, இதை பற்றி யோசித்து வாழ்க்கையில் வரும் இன்னல்களை எதிர்த்து வாழ வேண்டும். நான் சொல்வது அருள் வாக்கு அல்ல, தெய்வ வாக்கு. விதிக்கப்பட்ட விதி யாராக இருந்தாலும் அனுபவித்தேயாக வேண்டும். நான் அனைத்திலும் இருந்து உன்னை பாதுகாத்து வழி நடத்திச் செல்வேன். என் அற்புதங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது. அதை நீயும் பார்த்து கொண்டே இருக்கின்றாய். உன் துயரங்கள் அகலப்போகிறது குழந்தையே. மகிழ்ச்சியாக இரு. எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளர்ந்து விடாதே. வழிகளை அனுபவித்த நாட்கள் மிக சிறந்த வழிகாட்டியாக இருக்கும். உன் வழிகளுக்கான பலன்கள் பல மடங்கு நிச்சயம் கிடைக்கும். ஒவ்வொருவரின் பாதைகளும் வேறு, பயணங்களும் வேறு. சிலரின் பயணத்தில் வழிகள் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம். வழிகளின்றி அவர்கள் பயணம் செய்யலாம். சிலரின் பயணத்தில் வழிகளை உருவாக்க வேண்டி வரலாம். வழிகள் நிறைந்த பயணமாகவும் இருக்கலாம். வழிகள் தெரியாமல் நிற்கும்போது சோர்ந்து விடாதே. உனக்காக இறைவன் ஒரு புது வழியையே உருவாக்கலாம். உனக்கான பாதைகள் உன்னை வாழ்வில் மிக சிறந்த நிலைக்கு இட்டுச் செல்லும். அதனால் பாதை எப்படி இருந்தாலும் இறைவனை நம்பி பயணத்தை தொடங்கு. உன் பயணம் நிச்சயம் சிறப்பாக இருக்கும். இன்று நீ படும் கஷ்டங்களை வைத்து நாளை உன் வாழ்க்கையை நிர்ணயித்து விடாதே. பிரபஞ்சம் எந்த நேரத்திலும் யாருடைய வாழ்விலும் எத்தனை பெரிய அதிசயத்தையும் நிகழ்த்தலாம். நாம் அதை வரவேற்க தயாராக இருந்தால் மட்டும் போதும். நேர்மறையான சிந்தனைகளோடும் நம்பிக்கையோடும் இரு.